ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக சில நண்பர்கள் கேட்ட கேள்வி என்ன, சார் நான் மாஸ்டர்பேஷன் டைமில், அதாவது சுயன்பம் டைமில் விந்து வரும்போது, அதாவது அந்த விந்து வரும்ல அந்த டைமில் அந்த ஆணுறுப்பை அப்படி பிடிச்சி அப்படி ஹோல்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணி விந்து விடுறேன் சார் வெளியில். ஸோ இதனால் ஏதாச்சும் ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வருமா, அதாச்சும் எரெக்ஷன் ப்ராப்ளம் ஆட்டும், இல்லை செக்ஸுவல் வீக்னஸ் வருமா சொல்லுங்கள் சார். ஸோ சில நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி பண்ணால் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா, இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சேனல் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்கள். நான் போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இன்னும் டாபிக்குள்ளே போனால், விந்து வெளியே வரும்போது ஆணுறுப்பு மேலே பிடிச்சி ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி விட்டால் செக்ஸுவல் வீக்னஸ் வருமா சில நண்பர்கள் கேட்டாங்க. ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து நவ்வே ஜென்ரேஷனில் நிறைய பேர் போன் வீடியோஸ் பார்த்துட்டு இன்பம் பண்ணுறீங்களே, ஸோ நிறைய பேர் மாஸ்டர்பேட் பண்ணுறீங்களே. ஸோ இப்படி மாஸ்டர்பேட் பண்ணும்போது மோஸ்ட்லி நிறைய பேர் விந்து வரும்போது வெளியில் விட்டுருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, விந்து வரும்போது வேணுமே அந்த ஆணுறுப்பை பிடிச்சி விடுவாங்க. ஸோ இப்படி விட்டால் சிலவருக்கு கொஞ்சம் உங்களுக்கு ப்ராப்ளம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு விந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு வாட்டி விந்து வராது. எதனால்னா, என்னோடய பர்சனலாக நான் ஸ்டடி பண்ணேன். சில பேஷண்ட்கிட்ட நான் சில நண்பர்கள்கிட்ட பேசினேன். சார் இப்படி இருக்குது ரீசர்ச் பண்ணேன். ஸோ நிறைய பேர் சார் எனக்கு ப்ராப்ளம் இப்படி வந்துச்சுன்னு சில பேர் சொன்னாங்க. சில பேர் வந்து எனக்கு ப்ராப்ளம் வரல சார், நான் அப்படி தான் பிடிச்சி வர்றேன் சில பேர் சொன்னாங்க. ஸோ மோஸ்ட்லி அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆணுறுப்பு மேலே ஃபோர் ஸ்கின் இருக்கும். ஃபோர் ஸ்கின் அப்படியே தானாக இழுத்தா தான் ஃபோர் ஸ்கின் பின்னாடி விடும், இல்லைனா பின்னாடி வராது. சில பேருக்கு வந்து ஆணுறுப்பு ஸ்ட்ராங்கானோடனே ஃபோர் ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வந்துடும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டுங்க, இந்த மாதிரி யாருக்காச்சும் இருந்தால் அவங்க மோஸ்ட்லி மாஸ்டர்பேட் வந்து கொஞ்சம் இருக்குது நார்மலாக பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்படி விந்து வந்து பிடிச்சி விடுத்து ஹோல்ட் பண்ணி விடுத்து ஸ்டாப் பண்ணி விடுத்து இப்படி பண்ணாதீங்க. ஸோ நார்மலாக ஃபோர் ஸ்கின் மேலே இருக்குது, அவங்க கொஞ்சம் ரஃப்பாக பண்ணால் கூட மோஸ்ட்லி அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து மஸ்டர் ஷுட்டாக நீங்கள் பார்த்துக்க வேண்டியது இருக்குது. பட் மோஸ்ட்லி வராது, பட் கொஞ்சம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. என்னோடய பர்சனல் ஸ்டடீஸை ரீசர்ச்சில் நான் பார்த்தது, நான் கவுன்சிலிங் கொடுத்த சில பேஷண்ட்டில் கேட்டது. ஓகேவா? அதனால் சொல்கிறேன். ஸோ விந்து வந்து பிடிச்சி விடாதீங்க. போனால் ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணேன். மாஸ்டர்பேஷன் சுயன்பம் வந்து ஒரு 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் நார்மலாக பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஹெவியாக பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அந்த ஃபீலிங்ஸ் வரும்போது 2 or 3 days பண்ணிங்க. ஸோ அதே வேலையாக சில பேர் வந்து காலியாக சும்மா சுற்றிட்டு இருப்பாங்களே, அவங்கெல்லாம் டெய்லி 2-3 வாட்டி கூட பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ சில நண்பர்கள் கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் சொல்லுங்க, உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோட முன்னாடி வந்துடும். அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.